வணக்கம் தமிழ் மக்களே, இது ஒரு ஃபீல் குட் விலாக். அதாவது நாங்கள் விமன்ஸ் டேக்கு எல்லா பல்லவாவில் இருக்க எல்லா விமன்ஸும் சேர்ந்து டோங்கிரி பீச் உட்டம், அதாவது பயந்தர் வெஸ்டில் இருக்க அந்த பீச்சுக்கு தாங்க போகணும். அதை பற்றின பிக்னிக் பற்றின ஒரு விலாக் தான் இது. இதை பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லான பீச்சுக்கு நாங்கள் ஒரு பஸ் ஃபுல்லாக அத்தனை பேர் போனோம். அங்கங்கே பாயிண்டில் கலெக்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு கூட ஒரு 2-3 ஜென்ஸும் துணைக்கி வந்தாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோங்க. நாங்கள் சும்மா போய்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். அப்படியே இட்லி சட்னி சாம்பாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டது செரிக்கிறதுக்காக ஒரு அந்தாக்ஷரி. நாங்கள் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஆடுறோம், பஸ்ஸு பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஆடுது. எப்படியோ போங்க, என்ன பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அப்புறம் எல்லோரும் பஸ்ஸு போய் நின்ன உடனே இறங்கணும். இறங்கி நடந்து போகும்போது பார்த்தா கல்யாண ஊர்வலம். அங்கே இருக்க ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் அவங்க கல்யாணம் இப்படி பண்ணுவாங்க. அந்த சீரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அழகிய சீனில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நாங்கள் பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போயிட்டு அப்படியே இந்த ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது எப்பயும் எல்லாரோடையும் தமிழில் பேசிட்டு வருமா. பஸ்ஸு ஃபுல்லாக தமிழ் மக்களாக இருந்தாங்களா, அங்கே போயும் அவங்கக்கிட்டேயும் தமிழில் பேச வந்துருச்சு. பாருங்களேன் அதை. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். சப் லோக் ஹாய் போலோ. ஹாய், அச்சா ஹே, படியா ஹே. இப்போது அந்த பீச் கிட்டே வந்துட்டோம். அந்த பீச் ஓரத்தில் பாருங்கள் கருவாடு ப்ரொடக்ஷன், அதாவது கருவாடை காய வச்சிட்ருக்காங்க. நேரடியாக பார்க்குறோம். அவ்வளோத்தரம் மெனக்கட்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இது காஞ்சி போய் எவ்வளோக்கு விற்கிறாங்களோ அதை தான் நம்ம வாங்குகிறோம். இங்கே அதை நேரடியாக பார்க்குறோம். மணக்க மணக்க
அந்த கருவாடு வாசத்தை பிடிச்சபடியே அப்படியே ஜூஸை குடித்தோம். நம்ம விமன்ஸ் டேக்கு வந்தோமா இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வந்தோமான்னு எங்களுக்கே தெரியலைங்க. அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் ரொம்ப அப்படியே மண்டையை புழக்குது தான். இருந்தாலும் தண்ணியில் இறங்கி ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு எண்ணத்தோடு தான் வந்தோங்க. நாங்கள் அப்படியே எல்லாருக்கும் ஜூஸை போட்டு கொடுத்த உடனே மடார்னு வாங்கி ஆளுக்கு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோங்க. இங்கே பாருங்கள், இந்த பீச்சில் கொஞ்சம் கருப்பு மணலாக தான் இருக்குது. ஆனால் இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணியிருந்தோம், ஓஷன் வேவ்னு. அதுக்கு போகிற வழி தான் இது. இந்த பீச்சு பக்கத்துலேயே கலர் கலராக இருக்கும், நம்மளும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு அப்படியே ஓஷன் வேவ் ரெசார்ட்டுக்கு அடைஞ்சிட்டோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டே கொண்டவங்க இந்த மேடம் தாங்க. பாருங்களேன், வந்த உடனே தர்பூசு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூங்க இது. என்ன சொல்கிறது, அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, நல்ல பெரிய இடமாவும் இருக்குது. அங்கே தான் நாங்கள் லஞ்சுக்கு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒரு 45 பேர்கிட்ட போயிருந்தோம். அங்கேயே லஞ்சு சாப்பிட்டோம். விதவிதமாக லஞ்சு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே உட்காந்து நாங்கள் இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மூக்க பிடிக்க அங்கேயும் எங்களுக்காக ஒரு சில ஜீவன்கள் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் பூனை. அப்புறம் அங்கேயே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கள் கூட வந்த ஜென்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் சில பல இன்டோர் கேம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் வச்சு விளையாண்டோம். விளையாடி முடிச்சுட்டு எல்லோரும் பீச்சுக்கு போக ரெடி ஆகிட்டோங்க. என்னங்க, விமன்ஸ் டே மார்ச்சில் தானே வருது, நீங்கள் எதுக்கு ஏப்ரலில் கொண்டாடுறீங்கன்னு கேட்கலாம். என்ன பண்ணுறது, மார்ச்லலாம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஆச்சு. அதனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அழகான ஒரு சனி ஞாயிறில் செலக்ட் பண்ணி ஒரு நாள் தான் நாங்கள் டூர் போனோம். பிள்ளைங்கள் எல்லாரையும் அவங்க அப்பா கிட்ட பத்திரமா விட்டுட்டு நாங்கள் மட்டும் தண்ணியில் ஆட்டம் போட வந்துட்டோம். சன்செட் பாயிண்ட்டு தாங்க இந்த ஓஷன் வேவ் ரெசார்ட். பீச்சுக்கு காலை நனைக்காமல் போனால் அது பீச்சுக்கு தாங்க அசிங்கம். அதனால் நாங்களாம் காலை நனைக்கலான்ற முடிவோடு வந்துட்டோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருந்தோம். பீச்சில் நல்லா ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அதே ரெசார்ட்டில் போய் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இவங்க பாரேன், சில்ட்ரன்ஸ் டே கொண்டாட வந்த மாதிரி ஒன்றும் உள்ளே போயிடாதீங்க, அந்த பாட்டு நம்மளுக்கு ஊதிடுவாங்க. ஒரு சிலர் நாங்கள் ட்ரெஸ்ஸை நினைக்க மாட்டோம் ஆனால் என்ஜாய் பண்ணுவோன்னு பண்ணுறாங்க பாருங்க. எல்லா நாளும் வீட்டிலையே இருந்துட்டு ஒரு நாள் நமக்காக இப்படி வெளியே வருது, என்ன ஒரு ஆனந்தம். என்னங்க, இதை பார்த்த உடனே உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கா? இது மாதிரி நீங்களும் போகணும்னு நினைக்கிறீங்க தானே? இந்த மாதிரி ஒரு அழகான பிக்னிக்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த சங்கத்துக்கு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் எல்லாம் எழுதுங்க. நாங்கள்லாம் காத்துக்கின்னு இருக்கோம் உங்கள் கமெண்ட்டை பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.